அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. இந்த நியூ இயர் அப்படிங்கும்போது நமக்கு ஜனவரியிலேருந்து உங்களுக்கு டிசம்பர் வரையிலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை என்னென்ன நமக்கு நிலைப்பாடுகள் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வரிசையாக சொல்லிட்டு வரப்போகிறோம். அதில் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் என்னென்னா கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய கிரகத்துடைய அமைப்பு நிலைப்பாடுகள் என்னன்னு கவனிக்கணும், தசாபுத்தி என்னன்னு கவனிக்கணும். இந்த கோச்சார கிரகத்திலேயே ஆண்டு பெயர்ச்சியாக பெயரக்கூடிய குரு பகவான் இப்போ மிதுனத்தில் இருக்கார் காமனா. அப்போ 3ஆம் பாவகத்திலேருந்து 4ஆம் பாவகம் காலசக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மிதுனம் கடகம் 2 விஷயமாக எடுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்லுவோம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அமைப்பில் குரு பகவான் என்னதுங்க, குழந்தை, கல்வி, தொழில், திருமணம் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இதே தொடர்ந்து சனி பகவான் பார்த்திங்கன்னா தொழில், ஆயில், அவர் மீனத்தில் பயணிச்சிட்ருக்கார். ஸோ இப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கும்போது டிசம்பர் லாஸ்ட்டில் வந்துருங்க. அப்போ ராகு கேதுங்கும்போது காலசக்கரத்துக்கு 5ஆம் பாவகத்தில் கேது பகவானும், 11ஆம் பாவகம் கும்பத்தில் என்ன இருக்குதுங்க, ராகு பகவானும் பிரவேசிச்சிட்ருக்கார். அப்போ ராகு கேது சனி பகவான் குரு பகவானுடைய அந்த மாற்றத்தை கொண்டு இந்த ஆண்டு மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாபலன், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன ஏற்றத்தை ஏற்படுத்திக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம், அதே போல் என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய இந்த அதாவது தமிழ்நாடுன்னு இல்லைங்க, நம்ம இந்தியா லெவலே பல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்த மாற்றங்கள்லாம் நிறையா வருங்க. இந்த கூட்டு அப்படிம்பாங்க, கூட்டு சேர்க்கைங்கிற மாதிரி இந்த கூட்டு படி இருக்கக்கூடிய 2-3 ஆட்சியோட அமைப்பில் தான் இந்த ஆட்சியே அமைய போகுதுங்க. செப்பரேட் தனிப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறது ஓட்டு லிஸ்ட்டில் வரவே வராதுங்க. நிறைய ஒரு கலவையாக தான் வரக்கூடிய அமைப்பு, பல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே போல் குருமார்கள், சன்னியாசிகள், சிவனடியார்கள், கோயில் பிரச்சனைகள் இன்னும் இந்த ஆண்டு கொஞ்சம் தொடரக்கூடிய அமைப்பு. கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிற ஜூன்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் உண்மைகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மேச ராசியிலேருந்து மீனம் ராசி வரையும் நம்ம அழகாக பரிகாரத்துடன் எப்பயும் நம்ம பரிகாரம் சொல்லுவோம். ஸோ பரிகாரத்துடன் நான் சொல்ல போகிறோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா நிறைய வெளிநாட்டு அன்பர்களாக நிறைய நமக்கு கால்ஸ் வருது. நிறைய நமக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுக்குற அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் இன்னுமே பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக அற்புதமாக இருக்கீங்க. ஹாப்பியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கம்மா எல்லாருமே. உங்களால் முடிஞ்ச மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, இந்த யோகாசனம் அப்படிம்பாங்க, வாழ்க வளமுடன், அந்த மாதிரி பயிற்சி இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அருமையாக தொழில் விருத்தி, உங்கள் மனசஞ்சல மனக்குழப்பம் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா நம்ம இனிமேல் டிசைன் பண்ணக்கூடிய அமைப்பு. நீங்கள் ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கலாம், அல்லது பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், ஒரு அரசியலில் இருக்கலாம். நான் எப்படி இதெல்லாம் நமக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, கொடுக்கல் வாங்கல கவனம் வேணும். கணவன் மனைவிக்கு நல்ல யோகம், கணவனால் மனைவிக்கு, மனைவியால் கணவனுக்கு, தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். தனுஷு பாஸ்ட் இஸ் பாஸ்ட். போன வருஷம் செஞ்சதெல்லாம் விட இந்த வருஷம் நம்ம நல்லா இருப்போம். 3ஆம் இடத்துல ராகு, 10ஆம் பார்வைக்கு எதங்க சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தொழிலில் ஏற்றம் அப்படின்னே சொல்லலாம். பாரம்பரியமிக்க ஒரு விஷயங்களை, பாரம்பரியமாக நான் இருக்கேன், செல்வந்தராக இருக்கேன், இழந்ததை மீட்கக்கூடிய காலகட்டம் அப்படி கூட சொல்லலாங்க. வீண் அலைச்சல், வீண் விரயம் இதெல்லாம் சரியாகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. வீட்டில் கோயில், கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பூஜை அறையெல்லாம் இனிமேல் நீங்கள் அனுகூலமாக அப்படியே அலங்காரமாக விசேஷமாக எல்லா பண்டிகையும், தமிழ் மாதம் எடுத்தால் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷ பண்டிகைகள் உண்டு. அத்தனை பண்டிகையும் நீங்கள் அழகாக கொண்டாடுவீங்க. அற்புதமாக குடும்பத்தோட குதூகலமாக நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் தனுசு ராசிக்குங்க. ஆபத்தான விஷயங்களில் எந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த சுய முயற்சி, நிறைய முதலீடு போட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் வேண்டாம்.
ஏன்னா அதுக்கு அலைச்சல் வரும். அதற்கான உங்களால் செய்யக்கூடிய அந்த தொழிலில் வந்து நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கூட்டு தொழில் கூட்டு முயற்சி தவிர்க்கவும் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல ஒரு ஆழமாக நீங்கள் பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா தவங்கிடந்து இருக்கேங்க, குழந்தை பேர் இல்லை, தவமாக இருக்கேன், நல்ல தொழில் அமையல, இவ்வளவுங்க 1.5 கோடி லாஸ் அப்படிங்கிறவங்களாம் வராங்க ஜாதகம் பார்க்க. அப்போ அத்தனை பிரச்சனைகளையும் நம்ம சரிகட்டுவதுக்கு என்னதுங்க, ஜனன ஜாதகம், கோச்சார கிரகம். இதெல்லாம் எப்படி இருக்குது? நம்ம தாந்திரிகத்தில் பண்ணலாமா, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய கோயில் பரிகாரம் செய்யலாமா? அப்போ நமக்கு பிரச்சனை தீரணும், அதுதான் விசேஷம். அப்போ நமக்கு இருக்கிற சூழ்நிலை மாறணும். இந்த மாற்றம் ஒன்றை மாறாதையா அப்படிங்கிற மாதிரி மாறணும் அப்படிங்கிற எண்ணங்கள், பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் எப்பயுமே வச்சுக்கணும். வள்ளலார் டிவோட்டியாக மாறிக்கிங்க. இந்த ஆண்டு நீங்கள் வந்து வடலூர் வள்ளலாரை போய் வணங்கிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். திரிபுர சுந்தரி அப்படிங்கிற அந்த அம்பாளுடைய எந்திரம் கேட்டு வாங்கிக்கிங்க. நீங்கள் அந்த எந்திரத்தை வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒரு பூஜை பண்ணணும். அதுக்கான ஸ்லோகம் சொல்லித்தரேன், அது நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க. குடும்பத்தில் குதூகலம், குடும்பத்தில் சுபகாரியம், என்னென்ன விஷயங்கள் தேவையோ அத்தனையும் கிடைக்கும். பெண் குழந்தையாக இருக்க ஒரு 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பேனா, பென்சில், நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. என்றைக்குன்னா வியாழக்கிழமை உங்கள் கையால் விநியோகம் பண்ணுங்கள். ஒரு பால்வாடி ஸ்கூல்லையோ அல்லது கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இதை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக எல்லா பணவரவும், எல்லா ஒரு யோகமும் உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பிரகாசமாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.